ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம முக்கியமான சக்குலன்ஸ் வரக்கூடிய ஒரு இஷ்யூவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சக்குலன்ஸ் இருக்கும், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ஒரு லவ்லியாக அழகாக அப்படியே நெருக்கமாக இல்லாமல், காம்பேக்டாக இல்லாமல், அந்த லீஃப் வந்து தூரமாக வளர்கிறத நம்ம சில டைம் நம்ம பார்த்துருப்போம். இது ஏன் இந்த மாதிரி 2 இலைகளுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இப்படிப்பட்ட இஷ்யூவை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய இஷ்யூ இல்லை, ஆனால் அந்த செடியோட அழகு கெடுக்கிற மாதிரி தூரமாக வளர்றதுனால அதை வந்து இஷ்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இதனால் செடிக்கு எந்த வித பாதிப்பு இருக்காது, அழகு மட்டும்தான் அதுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிளான்ட்டை எப்படி நம்ம அழகாக கொண்டு வரலாம், காம்பேக்டாக வளர மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்படி காம்பேக்டாக இல்லாமல் இடைவெளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சக்குலண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம க்ரூம் பண்ணணும். அதில் பாட்டமாக இருக்கக்கூடிய அந்த லீஃபை எடுத்துருங்க. அதாவது எதெல்லாம் தூரமாக இருக்கக்கூடிய லீவ்ஸ் இருக்கோ அதெல்லாம் அழகாக நீங்கள் முழுமையாக எடுங்க. ஏன்னா அதை நம்ம ப்ராப்பகேட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி சக்குலன்ஸ் வந்து இடைவெளிகள் அதிகமாக வருது, ஏன் அது நெருக்கமாக இல்லை அப்படின்னா, அதுக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்கல, போதுமான சன்லைட் கிடைக்கல. அதனால தான் இந்த மாதிரி நெருக்கங்கள் இல்லாமல் தூரமாக லீஃப் வந்து வளருது. ஏன்னா சன்லைட் எந்த திசையில் வருதோ இல்லை வெளிச்சம் எந்த திசையில் இருக்கோ அதை நோக்கி அது வந்து ஸ்பீடாக வளரும். எனக்கு வந்து சன்லைட் வேணும் அப்படின்னு அது கேட்குறது போல் அதை கேட்ச் பண்ணுறதுக்காக அதை நோக்கி அது ஸ்பீடாக வளரும் பொழுது இந்த கேப் இஷ்யூஸ் வந்து வரும். ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும், அதாவது ஒவ்வொரு லேயருக்குமே இடைவெளிகள் அதிகமாக இருக்கும். இதனால பிளான்ட்ஸ்க்கு எந்தவித பாதிப்பு இருக்காது, ஆனால் பிளான்ட் பார்க்க அவ்வளோ கலையாக இருக்காது. சக்குலன்ஸ்னாலே அது செடிவே பார்க்கும் பொழுது பூ போல் அழகாக தோற்றமுடையதாக இருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸுமே அதனால நெருக்கமாக இருந்து அது ஒட்டுக்காக நம்ம பார்க்கும் பொழுது பார்க்க ஒரு பூ போல், ஒரு தாமரை பூ போல் இல்லை ரோஜா பூ போல் அது வடிவமாக இருக்கிறதுனால தான் அந்த சக்குலண்ட்டுக்கே அழகே. அதே சமயம் இந்த மாதிரி சன்லைட் அதுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காத பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா கலர்ஸுமே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் பாட்டம்ஸில். அண்ட் இந்த டாப்பில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, ஏன்னா அந்த பொசிஷன் தான் அது திசையை நோக்கி போய்கிட்டுருக்கு. அதனால் அந்த டாப்பில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாருங்கள், இந்த ஸ்டெம்ஸுமே ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம்ஸையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், அதையுமே நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெம் கட் பண்ணி எடுக்கிறதும் நம்ம இன்னொரு ப்ராப்பகேஷன்ஸ்க்கு நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ அது நான் லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டெம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுறலாம், ஆனால் அது வந்து தொங்கி தான் வளருமே தவிர, அதனால் அந்த பாட்டமில் நம்ம லீஃப் எடுத்த இடத்துலலாம் பெருசாக ஒன்றும் க்ரோத் இருக்காது. நம்ம அதை சாப் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த மதர் பிளான்ட்டில் கட் பண்ண இடத்துலேருந்து நிறைய குட்டி குட்டியாக முளைக்கும். அண்ட் இது வந்து இன்னொரு பிளான்ட்டாகவும் நம்ம உருவாக்கிக்கலாம் அந்த கட்டிங்ஸை. தென் அந்த கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ண எல்லா மதர் பிளான்ட்ஸுமே அதை அப்படியே நான் வந்து சன்லைட்டுக்கு மூவ் பண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி 1 hour சன்லைட் தான் அதுக்கு கிடச்சிட்டு இருந்தது. அது போதுமானதாக இல்லாதனால தான் இந்த மாதிரி இடைவெளிகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போது சன்லைட்டை இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே நான் வந்து ப்ராப்பகேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட்ஸில் வச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் முழுமையாக லீஃப் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னதே. ஏன்னா ஒரு லீஃப் மூலமாக நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணுறீங்கன்னா அந்த லீஃப் வந்து முழுமையாக இருக்கணும். அப்படி முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் பாதி உடைஞ்சி வந்துச்சுன்னா அது ப்ராப்பகேட்டே ஆகாது. எந்த லீஃப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது முழுமையாக இருக்கணும், அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராப்பகேஷன்ஸை பார்க்க முடியும். இப்போ நான் அந்த எந்தெந்த லேயர்ஸ் எல்லாம் இடைவெளிகள் அதிகமாக இருக்கோ அந்த லேயர்ஸில் இருக்கிற எல்லா லீவ்ஸுமே நம்ம எடுத்துருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்ஸில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த மிக்ஸ் வந்து கோகோபீட் மிக்ஸ் தான். எவ்ரி டைம் நான் என்னென்ன சக்குலன்ஸ் ப்ராப்பகேட் பண்ணுறேனோ மோஸ்ட்லி நான் கோகோபீட் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கோகோபீட் வித் பெர்லைட் இந்த ரெண்டுமே மிக்ஸாக இருக்கும்.
வேறு எந்த கம்போஸ்ட் இருக்காது. ஏன்னா எனக்கு கோகோ பீட் வந்து அந்த ரூட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் பெர்லைட் வந்து கொஞ்சம் ஏரேஷன்ஸ் அந்த மிக்ஸில் இருக்கிறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வாட்டர் கொடுக்கும்போது சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணி விட்டுரும், ரீட்டைன் பண்ண விடாது. இதுக்காக தான் கோகோ பீட் வித் பெர்லைட்டை நான் ப்ராபகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி லீஃபை நீங்கள் வந்து அப்சைட் டவுனாகவும் வைக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது அது கரெக்டாக நேராகவும் வைக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கூட வைக்கலாம். அது கண்டிப்பாக ரூட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி பேபியை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நல்லா கேர்லெஸ் ஃபார்மாக இருக்கணும். அதாவது அந்த லீஃபை எடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி பவுலில் வைக்கணும். ஆர்எல்ஸ் நீங்கள் இமீடியட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நான் உடனே வச்சிடுறேன், எனக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கோகோ பீட் மிக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அந்த ப்ளக் பண்ண அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெம்ஸை அதையுமே நம்ம ப்ராப்பகேட் பண்ண போகிறோம். ஈவன் இந்த ப்ராப்பகேஷன்ஸ்க்குமே சேம் கோகோ பீட் வித் பெர்லைட் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பாட் பண்ணி வைங்க. இதையுமே நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 3 டேஸாவது வெயிட் பண்ணணும். அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஏர் சர்க்குலேஷன்ஸ்லேயே ட்ரை ஆக விடணும். அதுதான் கேலஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த கட் பண்ண பகுதியில் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இமீடியட்டாக நம்ம வைக்கும் பொழுது அதில் கொஞ்சம் ஈரத்தன்மைகள் இருக்கும், அதனால ஃபங்கஸ் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ப்ராப்பகேஷன் டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்காக தான் கேலஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, நான் மறந்துடுவேன், இமீடியட்டாக வச்சுட்டு எனக்கு பெட்டர் அப்படிங்கிறவங்களுக்கு கோகோ பீட் வித் பெர்லெக்ஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணி வைக்கும் பொழுது கண்டிப்பாக 1 வீக்குக்கு நீங்கள் வாட்டர் கொடுக்க வேண்டாம். 1 வீக் கழித்து தான் நம்ம வாட்டர் கொடுக்கணும். அது எப்போல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வாட்டர் கொடுத்தா போதும். இது வந்து 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த அப்டேட்டை. அந்த ஸ்டெம் கட்டிங் நம்ம வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அது காம்பேக்டாக வந்திருக்குன்னு. ஈவன் இதுவுமே நான் ப்ராப்பகேட் பண்ணுற இனிஷியல் டைமில், அதாவது 2 வீக்ஸ்க்கு வந்து நான் பார்ஷியல் ஷேடில் தான் வச்சுருந்தேன். தென் 3rd வீக்லேருந்து கொஞ்சம் சன்லைட் இன்க்ரீஸ் பண்ணேன். அண்ட் எப்போல்லாம் இது சாயில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆச்சோ அப்போல்லாம் நான் வாட்டர் கொடுத்துட்டே இருந்தேன் ரெகுலராக. ஸோ இப்படி பண்ணி தான் 4 மந்த்ஸ் நல்லா அழகாக க்ரோ ஆகிருக்கு. பட் 4 மந்த்ஸில் இவ்வளோ தான் க்ரோ ஆகிருக்குன்னா சக்குலண்ட்டோட க்ரோத் ஸ்பீட் பாருங்கள், அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். இந்த சக்குலண்ட்டை நீங்கள் வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேஷன்ஸ் வரும், பொறுமைகள் ஜாஸ்தியாக வரும். அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்க்கு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொறுமைங்கிறது. அண்ட் இது வந்து மதர் பிளான்ட். இந்த மதர் பிளான்ட்டில் பாருங்கள் குட்டி குட்டியாக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு பாருங்கள். கட் பண்ண பகுதியில் இருக்கிற அந்த மதர் ஸ்டெம்லலாம் வந்து குட்டி குட்டியாக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. அண்ட் இதுலேயுமே கொஞ்சம் அடர்த்தி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போது இந்த மதர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லீஃப், அந்த ஹெட் போர்ஷன் பாருங்கள், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருந்தது. அதனால தான் நம்ம வந்து சன்லைட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பிளான்ட்டுக்கு சன்லைட் குறைவாக இருக்குன்னா அது காம்பேக்டாக இருக்காது. ஒவ்வொரு லேயர்ஸ்க்குமே இடைவெளிகள் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் அதோட ரியல் கலர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். சக்குலண்ட்டுக்கு சன்லைட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது அழகாக காமிக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து லீஃப்க்கான அப்டேட். நம்ம வச்ச லீவ்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே பேபிஸ் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட். ஒரு சில லீஃப் மட்டும்தான் கரெக்டாக ப்ராப்பராக அது ப்ராப்பகேட் ஆகலை. அது எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டேன். அண்ட் இதில் இருக்கிற அந்த மதர் லீஃப் இருக்கு இல்லைங்களா, அது எப்போல்லாம் வந்து ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நான் வந்து பேபியிலிருந்து ஆஃப்செட் பண்ணி தனியாக செப்ரேட்டாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு சில பேபிஸ் வந்து தனியாக டிபெண்ட்டாக இருக்குது. ஒரு சில மதர் லீஃப் கூட இருக்குது அட்டாச்சாக. அது இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ நான் அது வந்து ஆஃப்செட் பண்ணிவிடுவேன்.
மதர் பிளான்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் தண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா அதுக்கு ரூட்ஸ் இருந்துச்சு. ஒன்லி சன்லைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். வேறஸ் இந்த ஸ்டெம்மாக இருக்கட்டும், இந்த லீஃபாக இருக்கட்டும், அதுக்கு இனிஷியலாக ரூட்ஸ் இருக்காது. ஸோ 1 வீக்குக்கு வாட்டர் கொடுக்காம 2 வீக்ஸ்க்கு பார்ஷியல் சன்லைட்டில் தான் வச்சுருந்தேன். தென் 3rd வீக்லேருந்து சன்லைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் 2nd வீக்லேருந்தே அதுக்கு வாட்டர் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போல்லாம் சாயில் ட்ரையாக இருக்கோ அப்போல்லாம் நான் வாட்டர் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் சக்குலன்ஸ் இருக்குது, அதில் கலர்ஸ் எதுவுமே என்ஹான்ஸ் ஆகலை அண்ட் ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு இடைவெளிகள் அதிகமாக இருக்குது, காம்பேக்டாக இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சன்லைட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பாட்டம் லீவ்ஸ்லாம் நீங்கள் எடுத்தாலும் ப்ராப்பகேட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஒரு கல்ல 2 மாங்காய், 2 இல்லை 3ன்னு சொல்லலாம். எப்படின்னா மதர் ஸ்டெம்மில் நிறைய குட்டி குட்டி ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய வந்திருந்தது. அண்ட் ஸ்டெம் மூலிமாவும் நம்ம புது பிளான்ட்டாக உருவாக்கிட்டோம் அண்ட் லீஃப் மூலிமாவும் புது பிளான்ட்டாக உருவாக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.